ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா அப்படியே க்ளவுடியாக அவ்வளோ அழகாக இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. ஸோ நான் வெளில பார்க்க வந்தேன், என் கூடயே இவரும் வெளியே வந்துட்டார். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில பார்சல்லாம் வந்திருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு ஆர்வத்தில். ஸோ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டேமூவில் இருந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்மருக்கு நல்லா வியர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கர்ட் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டைம் சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது $8க்கும் கம்மி. ஸோ ரொம்பவே ப்ரைஸ்க்கு வேல்யூபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா நான் 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலர் ஃப்ளாரல் பிரிண்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது நம்ம எது கூட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட் இதுதான். ஸோ இது $12.99 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு $15 பிலோலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கர்ட் வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸ்கர்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் டேமோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணியும் நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் இதில் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். இந்த டைம் நான் கொஞ்சம் இந்த கிராஃப்டெல்லாம் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கிராஃப்டெல்லாம் நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இந்த கொண்டை போடுவாங்கள்ல தலையில், அது வாங்கியிருந்தேன். 89 சென்ட் மட்டும்தாங்க. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இது நிறையா ஷார்ட்ஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ப்ராடக்ட் டேமோவில் பார்த்ததுமே எனக்கு வாங்கணும் போல் இருந்துச்சு. ஸோ இது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கிராஃப்ட்டுக்கு தான். அண்ட் இது இயரிங் கலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் டேமோவில். அதுவும் பாருங்களேன், வெறும் 59 சென்ட் தான் இந்த மாதிரி இயரிங்லாம். ஸோ இது மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய கிராண்ட் டிசைன்ஸும் வச்சுருக்காங்க. பட் எனக்கு பர்சனலி இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி 1 பிலோவில் நிறையாவே இருக்குது. ஸோ அதில் இந்த டைம் நான் 1 ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னும் நிறையா நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் இந்த டைம் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம். அண்ட் என்னோடய கோடும் பார்த்திங்கன்னா நான் மேலே கொடுத்துருக்கேன். நீங்கள் வாங்கும்போது இந்த கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏதாவது வீட்டில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதாக கிராஃப்ட் புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக டேமோவில் கிடைக்கும். ஸோ அதில் வாங்கி நீங்கள் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராடக்ட் பெரிய லெவலில் வேணும்னாலும் வச்சுருக்காங்க, அதுவும் நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசின் ஆர்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுக்கான கிட் அப்படியே விற்கிறாங்க. ஸோ அதுக்கான கிட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ட்ரையல் கிட் மாதிரி தான், சின்ன சைஸில் தான் இருக்கும். ஸோ அவங்களே என்னென்ன அதுக்கு தேவையோ எல்லாமே ஒரு கிட்டில் வச்சு கொடுத்துட்றாங்க. ரெசின், ஹார்ட்னர், அதுக்கு முக்கியமாக சேஃப்டிக்கு நம்ம க்ளவுஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான க்ளவுஸு, ஸ்டேர் பண்ணுறதுக்கு இந்த பாப்சிக்கல் ஸ்ட்ரிக்ஸு, அப்புறம் அந்த ஃபில்லர் மாதிரி. ஸோ எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவன் பேக்கேஜுமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒரு குட்டி செட் காம்பேக்டாக பார்த்திங்கன்னா ஒரு $10 பிலோவில் இருக்குது. நம்ம ஈஸியாக வாங்கி ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைஸ் வேல்யூபிளாக இருக்குது. ஸோ இந்த கிட் அப்படியே எனக்கு எல்லாமே செட்டாக வந்துருச்சு. நான் ஒன்று தனியாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ நான் அதுக்கப்புறம் இந்த மோல்டு நான் தனியாக வாங்கினேன். இந்த மாதிரி மோல்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளாட் மோல்டு வாங்கினேன், அது $1.79 ஆச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் பசில் கீச்செயின் பண்ணுறது, ஸோ அது 84 சென்ட் தான் ஆச்சு. ஸோ அது மோல்டு வாங்கியிருக்கேன். இது இந்த கோல்டன் லீஃப் மாதிரி ஃபாயில் மாதிரி இருக்கும். ஸோ அது $2.69 வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணியும் காட்டுறேன் இந்த வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இதுவும் பார்த்திங்கன்னா இது நெயில் ஆர்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இது மாதிரி ரெசன் ஆர்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. இதுவும் $1.34 வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
அண்ட் அதுக்கப்புறம் பீட்ஸ். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நம்ம கிட்ஸ் நிறையா வந்து ஸ்கூலில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஈவன் வீட்லேயுமே வந்து நேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரி ரெசன் ஆர்ட்டில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு எலாஸ்டிக் ஸ்ட்ரிங்கும் வந்து வாங்கியிருக்கேன் அது கோக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1.34 தான் ஆச்சு. அதாவது $2க்கும் கம்மியான பொருட்கள் தான். ஸோ இது எல்லாமே எனக்கு மொத்தம் சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு $40 முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸு, நான் வந்து பண்ணணும்னு நினச்ச கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூவை சொல்லுங்கள். அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஈஸ்வர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாரு. ரியானை தூங்க வச்சுட்டேன். ஸோ இதை ட்ரை பண்ணலாமான்னு இப்போ தான் எடுத்திருக்கேன். எனக்கு எக்ஸாக்டாக எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ரெசின். ரொம்ப வந்து சின்ன பாட்டில் தான், பட் ட்ரையல் ஃபஸ்ட்டு இதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 1:1 ரேஷியோ சொல்லியிருக்காங்க. நிறையா வந்து அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுமாமா. 1:2 அந்த மாதிரி. இது வந்து 1:1. ரெசின் எவ்வளோ கலக்கிறோமோ அதே அளவுக்கு ஹார்ட்னரும் கலக்கணுமா. ஸோ கலந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே மெஷரிங் கப் வந்து இருக்குது. நான் 10 ml எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் திறந்து கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். இல்லை 5 ml ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணுவோமா? பயமாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. க்ளவுஸ் போட்டுக்கணும். நான் இது க்ளவுஸ் போட்டு திறக்க முடியல பாட்டில், அதனால் அப்படியே திறந்துட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்லோ மோஷனில் வச்சு எடுத்துட்டேன் போல் இருக்குது. நான் ஃபோன்லேயே எடுக்கலான்னு வச்சேன்னா அது ஸ்லோ மோஷனுக்கு போயிருக்கு, பார்க்கவே இல்லை. ஸோ ரெசின் ஹார்ட்னர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 5 ml இதில் ஊற்றி இது 3 to 5 minutes வந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதில் போடுறதும் இந்த எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு கோல்டன் கலரும் வாங்கியிருக்கேன். பட் பார்க்கலாம். இந்த டைம் கொஞ்சோண்டு தான் கலக்கியிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரை. எப்படி வரப்போகுது என்னன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். ஸோ கலந்துட்டேன். ஒரு 4 நிமிஷம் கலந்துருக்கேன். ஊற்றி பார்ப்போம். இதெல்லாம் இந்த மோல்டு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான மோல்டு தான், ஓவர் அப்படி டெப்த்தாக இல்லை. அதனால் சும்மா இதுலேயே எடுத்து ஊற்றி பார்க்குறேன். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதால் நம்ம ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றினாலே வந்து ஃபுல்லாகிடுது. எனக்கு தெரியல எப்படி வரப்போகுதுன்னு. இன்னும் கொஞ்சம் ஏர் பபிள்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ட்ரையல்லாம் பார்க்கணும். நிறையா வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுருந்தேன். இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்துடாதுல்ல எல்லாம். ஸோ வீடியோ பார்த்து என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு செஞ்சு பார்க்கணுன்னு. ஸோ அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஓரளவுக்கு வந்து ஊற்றிட்டேன். ஆனால் இன்னும் வந்து ஒரு 2 இதுக்கு இதிலே பத்தலை நான் ஊற்றுனது. ஸோ 10 ml எடுத்தால் இவ்வளோ தான் வருது. இன்னும் வந்து இந்த ஹார்ட்டுக்கு போடலை, இந்த ஷேப்புக்கு போடலை. மற்ற எல்லாத்துலேயும் வந்து போட்டிருக்கேன். டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கிறதுனால தெரியல. கொஞ்சம் வந்து இது போடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ போட்டுட்டு காட்டுறேன். கையில் எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்களேன். லெமன், அவகாடோ, ஃப்ளாரு, மஷ்ரூம், ஆப்பிள், ட்ராகன் ஃப்ரூட்டு, வாட்டர்மெலான் எல்லாம் இருக்க மாதிரி. ஸோ கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாம்.
நினைச்சிட்டாரு. இங்கே தான் இருக்கேன் தங்கம், அம்மா இங்கே தான் இருக்கேன், அம்மா இங்கே தான் இருக்கேன். அழாதீங்கடா செல்லம். டெக்கரேஷனுக்கு உள்ளே போட்டேன், அதுக்குள்ளே ஏஞ்சிட்டாரு. போடலாமா டெக்கரேஷனுக்கு? போடலாமாடி தங்கம்? என்ன போடலாம் நெக்ஸ்ட்டு? வாட்டர் மிலன் போடலாமா? பிங்க் கலர் வாட்டர் மிலன் இருக்கு. டச்சக். அப்புறம் அவகேடோ போடலாம். அவகேடோ ஒன்று. இந்த கோல்டன் லீஃபும் கொஞ்சமாக போட்டு பார்க்கலாமான்னு திறக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திறந்தாலே அப்படியே பறந்து போயிடும் போல். இவர் யாரோட மாட்டேங்கிறாரு, இவரும் பக்கத்துலேயே இருக்கார். பாருங்க, இப்போதைக்கு இப்படி போட்டிருக்கேன். போட்டு கொஞ்சம் வந்து அதுக்குள்ளார அழுத்தி விட்டுறணும். இல்லை கொஞ்சம் வந்து உங்களுக்கு டெப்த்தாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பாதி ரெசன் ஊற்றிட்டு இது மாதிரி டெக்கரேஷன்லாம் வச்சு அது மேலே திருப்பி இன்னொரு லேயர் நம்ம ரெசன் வந்து ஊற்றலாம். இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் உள்ளார. அளவுக்கு முடிச்சிருக்கேன். கோல்டன் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எடுத்து அப்படியே பறந்து போயிடுது. எடுத்து இதுக்குள்ளே வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். அண்ட் மற்ற எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வைக்காமல் விட்டுருக்கேன். இந்த ட்ரையாங்கிளும் இருக்குது, ட்ரையாங்கிளும் மிஸ் பண்ணிட்டேன். ட்ரையாங்கிள்லேயும் ஹார்ட்லேயும் எதுவும் வைக்கல, மற்ற எல்லாத்துலேயும் வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. என்னோட ஃபஸ்ட்டு ட்ரை 24 ஹவர்ஸ் அப்படியே காய விடணும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதான், ஃபைனலி முடிச்சிட்டேன். இது எப்படி ரிசல்ட் வருதுன்னு 24 ஹவர்ஸ் கழிச்சு நான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் வெயிட். இங்கே பெரிய அழகாக வந்துடுச்சு. சூப்பராக இருக்குல்ல? ஆமாப்பா. பாப் அவுட் பண்ணு வரும். எது பாப் அவுட் பண்ணு? எது வேணா பண்ணு, எது உனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஒரு மூலையிலேருந்து பண்ணு. அவ்வளோதானா? அப்படியே இது போட்டு காதில் போட்டுக்கலாமோ? ஆமாம், அதுலேயே ஓட்டை இருக்கு பாரு. ஏய் செம்மப்பா. அவ்வளோதான். ஏய் ராஸ்கல்ஸ். இது மட்டும் இந்த இது ஒரு மாதிரி போயிருக்கு இது. ஓகே, குட் 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 ஃபைண்டிங்ஸ்ப்பா. செம்ம. இட்ஸ் கம்மிங் அவுட் வெரி குட். ட்ரை இட் அவுட். யப் ஐ லைக் இட். குட் குட். செம்ம. ஒன்று மட்டும் 2 3 மிஸ் பண்ணி 4 மிஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணது எல்லாம் இட்ஸ் பேயிங் பேக். செம்மப்பா. குட் குட் குட். நைஸ். வாவ், இந்த மாதிரிலாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கோல்டு மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக வரல. அது வந்து நான் மிக்ஸ் பண்ணியே ஊற்றணும். நான் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மற்றதெல்லாம் ஆனால் இதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும். அதுவும் இந்த ட்ரையாங்கிள் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, இந்த குட்டி ட்ரையாங்கிள். செஞ்சதெல்லாம் அப்படியே ஒரு பாக்ஸ்குள்ளே வைக்க போகிறேன். ஆக்சுவலாக கீ செயின் பண்ணுறதும் வாங்கி வச்சுருக்கேன், அந்த கம்மல் ஹூக்ஸும் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணணும் இதுக்கப்புறம் தான். அழகாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ணது. அண்ட் கீ செயின் பண்ணுறது, கீ செயின்கான ரிங்கு, அண்ட் அந்த கோக்கிறது, அண்ட் அதுக்கு கம்மலுக்கு தேவையான ஹூக்ஸு, இதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் தேமூவில் வாங்கினேன். இந்த டைம் இந்த ரெசின் தான் வாங்கினேன். ஸோ ட்ரையல் பார்ப்போம் எல்லாத்தையும் வச்சு. ஒரு கீ செயினில் ஒரு அந்த ரெசின் ஆர்ட்டில் வந்து இந்த கீ செயின் ரிங் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதுலையே மல்டிப்பிள் வந்து போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, அதுக்குள்ளே ஒருத்தர் ஏஞ்சிட்டாரு. ஏன்னா நான் ரெசின் ஆர்ட் எடுத்தாலே ஏஞ்சிடுறேன். நீனு தூங்கிட்டு தானே இருந்தேன் நல்லா. சரி வா, ஏஞ்சி வா.
வாங்க ஏஞ்சி வாங்க. அதுக்காக தான் ரெடியாக நான் பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சேன். இந்த மாதிரி ஏஞ்சி வந்தாருன்னா அப்படியே போட்டு மூடி வச்சுக்கலான்னு. எல்லாத்தையும் அப்படியே பாக்ஸ்குள்ளே போட்டு மூடிடலாம். அவர் வந்தாருன்னா செய்ய விட மாட்டார். அவர் தூங்குகிற நேரத்தில் தான் இதெல்லாம் செய்ய முடியும். வந்தோடனே அவர் கை அதுக்கு தான் போகும். ஹாய், குட் ஈவினிங். சளி நல்லா பிடிச்சிருச்சு. மருந்து போட்டுட்ருக்கோம். சளி பிடிச்சிச்சா பாப்பாக்கு? சோரிம்மா சோரிம்மா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி அந்த பாலிமர் கிளேலாம் வாங்கி வச்சுருந்தேன்ல, அதில் பண்ணது. ஸோ இந்த ஃப்ளவர் ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிமர் கிளே அப்புறம் நம்ம நார்மல் களிமண் இருக்குல்ல, அது நான் பாலிமர் கிளேயே பார்த்திங்கன்னா 2 பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையல் பண்ணுவோன்னு செஞ்சது தான். ஒன்று டிஃப்ரெண்ட் டெம்ப்ரேச்சரில் வச்சு பேக் பண்ணணும் போல் இருக்குது. நான் எல்லாத்தையும் காமனாக வச்சு பேக் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து கருகி புகை விட்டுருச்சு ஒரு நாள். பட் இருந்தாலும் மேலே வந்து லைட்டாக நான் பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இது நம்ம இன்றைக்கி பண்ண ரெசின் ஆர்ட். அது வந்து ஒரு செயினில் வந்து போட்டேன். இது வந்து நம்ம டாலர் ராமாலேருந்து தான் வாங்கினேன். ஸோ இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசன் ஆர்ட்டுக்காக வாங்கினது தான். ஸோ சைட்லலாம் வந்து நம்ம இது வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை மேலேயே கூட வந்து நம்ம ஏதாவது பெயிண்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த செயின். அதில் வந்து 5 பீஸ் வந்து இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு $2 $3 சம்திங் நினைக்கிறேன். இது நம்ம இது மாதிரி பெண்டன் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுட்டு ட்ரெஸ்க்கு மேட்சாக எது இருக்கோ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் நெக் செயின் மாதிரி தான் வருது. இன்னும் கொஞ்சம் லாங் செயின் மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய கிராஃப்ட் சப்ளைஸ் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தான் ஆர்கனைஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் அந்த ஸ்டெட் கம்மல் மாதிரி காதோடு போடுவோம்ல, ஸோ அது செய்யறதுக்காக வந்து நான் வாங்கி வச்சுருந்தது. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன், இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வச்சு செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணணும் இதுக்கப்புறம் தான். ஸோ இன்னும் இந்த ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் கோக்கிறதுக்கு வந்து இந்த ஒயர்லாமும் வாங்கியிருக்கேன். இது நம்ம நார்மல் கிளே. ஸோ இது வரைக்கும் கிளே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ரெசின் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இதான் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் டைம் கிடைக்கும் போது. ஸோ நான் ட்ரை பண்ணதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.